என்னடா தனியாக எழுதிட்டு இருக்கானே பேசாமல் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஹாய் ஒருவன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அமையும். ஸோ என்ன அப்படின்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பப்ளிக் எக்ஸாம் 2025 மார்ச் 3ஆம் தேதி +2க்கு நடக்குது, மார்ச் 4ஆம் தேதி +1க்கு நடக்குது. அண்டு லாஸ்ட்டு அந்த மாத கடைசி 26ஆம் தேதி நினைக்கிறேன், மார்ச் 26 நினைக்கிறேன், 10க்கு நடக்குது. ஸோ எனிவே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போது இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. அண்டு அதை விட முக்கியம், கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஜாயின் பண்ணுறது நான் சாரி. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். உங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பிறந்தநாள் நான் பெருமையாக சொல்லிக்கணுமே சொல்லலை. ஏன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இல்லைன்னு நான் இல்லவே இல்லை இந்த இடத்துல. ஸோ அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் யாரெல்லாம் வாழ்த்த போகிறீங்க, யாரெல்லாம் மனசில் வாழ்த்துறீங்களோ, யாரெல்லாம் எப்படி வாழ்த்துறாலும் சரி, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்று. எனிவே, என்னென்னா ஹாஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு. ஸோ ஹாஃப் இயர்லி நல்லா பண்ணிங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஹரிபரியா லாஸ்ட் மினிட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் அது இதுன்னு தான் படிச்சிங்க தவிர உங்களுக்கு சரியான ஒரு இது இருந்திருக்காது. இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கொஷின் பேப்பர் வந்து எப்படி வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம் வந்து நமக்கு ஃபுல் போர்ஷனாக இருந்தால் இப்படி தான் கொஷின் பேப்பர் செட்டப் இருக்கும். ஆனால் மேபி டஃப்பாக ஈஸியாங்கிறது அடுத்தது பார்த்துக்கலாம் பப்ளிக் எக்ஸாமில். ஆனால் ஒரு ஃபுல் போர்ஷனில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கட்டும், 11th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சரி 3 கேட்டகரி பீப்புளுக்கும் சரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படி தான் எக்ஸாம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரப்போகுது, இப்படி தான் கொஷின் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா. எனிவே, இந்த ஐடியாலாம் இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவீங்க? நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுதான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் சரியாக படிக்கலை, கடைசி நிமிஷத்தில் படித்தது எல்லாமே இப்போ எங்கள் மறந்து தேவையில்லாதெல்லாம் எழுதி இதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மார்க் நீ வந்து ஜனவரி 2ஆம் தேதி தான் வரும். ஏன்னா நமக்கு ஜனவரி 2 தான் ஸ்கூலுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதி வந்தோடனே சூடு குறையாமல் டக்குன்னு பெருமூச்சு விட்றதுக்குள்ளே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 6ஆம் தேதி ரிவிஷன்னு சொல்லியிருக்காங்க இப்போது. ஸோ அப்போ ரிவிஷன் எக்ஸாமுக்கும் படிக்கணுமே, என்ன தான் பண்ணுறது, என்ன பிளானு, பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பிளானு, நம்ம இப்படியே இருந்துட்டோம்னா ஹாஃப் இயர்லிக்கு என்ன பண்ணணுமோ பப்ளிக்கும் அதுதான் பண்ண முடியுமா, நம்மளால் கரெக்டாக படிக்க முடியாதா, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறையா ஓடிக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நெகட்டிவிட்டி தூக்கிடுறீங்க. நான் கோட்டையில் தோற்றேன், நான் இல்லை நீங்கள் கோட்டையில் தோற்றிங்க. யாரெல்லாம் தோற்றிங்களோ அது செகண்ட் மிட் டேர்மில் சரியாக படிக்காமல் தோற்றுருப்பீங்க. ஸோ அக்டோபர்லேருந்து இன்னுமே கீழே வந்திருப்பீங்கன்னா, அக்டோபரில் நிறைய லீவு கிடச்சிது நமக்கு. நவம்பரில் சரியாக ஷார்ட் பீரியடில் படிக்க முடியல, ஹாஃப் இயர்லி வந்துருச்சு. அப்போ ஹாஃப் இயர்லியில் ஃபுல் போர்ஷன் அதுவுமே சரியாக ரிவிஷன் பண்ணிட்டு போய் நம்மளால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஜூன்லேருந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்க மிஸ்டேக் தான். நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை உங்கள்கிட்ட. ஸோ யாரெல்லாம் இங்கே புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, தமிழில் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு வேளை 20 மார்க் ஜாஸ்தி வந்தாலும் 10 மார்க் ஜாஸ்தி வந்தாலும் ஓகே, அதோட கம்மியாக வந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கம்மியாக அதிகமோ உங்களுக்கு தெரியும், அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு தெரியும், நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இப்படி தான் மேக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்படி தான் ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்படி தான் சோஷியல் சயின்ஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஸோ அதை மையப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வந்து சரியாக பண்ணலை, நான் வந்து ஹாஃப் இயர்லிக்கு பர்ஃபார்மன்ஸ் அது நல்லா கொடுத்துருந்தாலும் சரி, நல்லா கொடுக்கணும்னாலும் சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரெசண்ட் சினாரியா வச்சு, ப்ரெசண்ட் கண்டிஷனை வச்சு, உங்கள் படிப்பில் எந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு பார்த்து, எந்த சப்ஜெக்டில் லேக் அடிக்குதுன்னு பார்த்து, இல்லை எல்லா சப்ஜெக்டும் லேக் அடிக்குதா, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்கன்னு சொன்னேன். ஸோ லீவில் யாரெல்லாம் ஜாலியாக இருக்க போகிறீங்க சொல்லுங்கள். லீவை கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சார் அந்தளவுக்கு முக்கியமெல்லாம் இல்லைங்க சார், நான் ஜனவரிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன், நான் வந்து எஃபெக்டிவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஹாஃப் இயர்லினா நான் ஜாலியாக விளையாட போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், ஜாலியாக மொபைல் நோட போகிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க யார் வேணால் 2 நாள் படிக்க, யாரும் தடுக்க போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்க போட்டி உலக காலத்தில் ரொம்பவே காம்படிஷன் அதிகம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, தயவு செய்து இந்த லீவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். 10th 11th 12th 3 பேத்துக்கும் தான்.
ஏன்னா இந்த லீவில் நீங்கள் முடிக்காத போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முடிக்கலாம். அண்ட் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலனா கூட ஏதாவது சப்ஜெக்ட் ரொம்ப லேக் அடிச்சிருக்கும் அது படிக்கலாம். இல்லை 6 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கலைன்னா திரும்பவும் நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஷெடியூல் போட்டு நம்ம படிக்கலாம். ஒரு நாளைக்கு 6 hours சூப்பராக படிக்கலாம். இல்லை சார் 6 ஹவர்ஸ்லாம் படிக்க முடியாதுன்னா 5 hours சூப்பராக படிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக இந்த லீவை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேற்கொண்டு திரும்ப என்ன தவறு நீங்கள் பண்ணீங்களோ, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதே தவறை திரும்பவும் பண்ணிங்கன்னா ஜனவரிலையும் டைம் இல்லை உங்களுக்கு, ரிவிஷன் எக்ஸாம் எழுத போயிடுவீங்க. ப்ளஸ் February ஃபஸ்ட் வீக்கில் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது, ப்ராக்டிக்கல் எழுத போயிடுவீங்க. February லாஸ்ட்டு அந்த 20 நாள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், இப்படிங்கிறக்குள்ள நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த டிசம்பரை விட்டுறேன். அப்ராக்சிமேட்டாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 58 நாள் தான் இருக்குது. 58 நாள் இருக்குது சார், 58 நாள் தான் இருக்குது. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிங்கன்னா படிச்சிடலாம். என்ன சார் அவ்வளோ முக்கியமா 12th மார்க்கு, 10th மார்க் அவ்வளோ முக்கியமா, 11th மார்க் அவ்வளோ முக்கியமா? 11th மார்க்கு நினச்சிட்டு இருக்கான், பாஸ் பண்ணால் போதும். ஓகே, நீ பாஸ் பண்ணுறதுக்குனே படி. ஆனால் 12th எவ்வளோ சஃபர் ஆக போகிறோங்கிறது 11th மாணவனுக்கு இன்னும் தெரியாது. 12th மாணவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், பேசிக் தெரியாமல். ஸோ அதனால் 11th மாணவர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், நல்லா படி, எஃபெக்டிவாக படி. ரொம்ப படிக்கலான்னு பரவாயில்ல, நீ வந்து பேசிக் கற்றுக்க ட்ரை பண்ணு, நிறைய விஷயங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணு. அப்போ தான் 12th நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இதில் அட்லீஸ்ட் ஒரு 450 எபோவ் எடுக்க ட்ரை பண்ணு. நான் அப்படி சொல்லக்கூடாது, 500 எபோவே எடுக்கணும் நான் சொல்கிறேன். படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 10th மார்க்கும் 12th மார்க் இஸ் ரியலி உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். 10th மார்க் எங்கே எஃபெக்டிவாக இருக்கும் தெரியுங்களா? உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட விடுங்க ஏதோ ஒன்று. ஆனால் நாளைக்கு ஏதோ பிளேஸ்மெண்ட் ஆனீங்கன்னா, காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆனால் கூட 10th மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. பிளேஸ்மெண்ட்டில் அகாடமி அந்த இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ படிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த டிகிரி மார்க்கும் கேட்குறாங்க, 12th மார்க்கும் கேட்குறாங்க, 10th மார்க்கும் கேட்குறாங்க. 10th 75-80% கீழே இருக்கிறவங்களுக்கு சில கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் 10th. அதனால் 10th மார்க் எங்கே போனாலும் கேட்பாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு 10th ரொம்ப முக்கியமாக நல்லபடியாக படிங்க. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். 12th சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்து கனவு காண்றீங்க ஜேஇ எழுதணும், இல்லை வந்து எனக்கு விஐடி சீட் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும், என்ட்ரன்ஸ் எழுதுனா அமிர்தா எழுத போகிறேன், phase 1 phase 2 இந்த மாதிரி நிறைய கனவோடு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 12th மார்க்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்கள் 12th நல்லா படிங்க. அப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதிக்கலாம். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை விட உங்கள் 12th மார்க் தான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கடைசியில் தான் புரியும். அது கடைசியில் புரியறதுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதில் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ண முடியாமல் போச்சுன்னா, உங்கள் 12th மார்க்கில் எஃபெக்டிவான ஒரு ஸ்கோர் எடுத்திங்கன்னா, ஒரு 550 மார்க் எடுத்திங்கன்னா, ஒரு கட் ஆஃப் நல்ல 190க்கு மேலே எடுத்திங்கன்னா, நல்ல கல்லூரியில் நல்ல சீட்டோட நல்லா போகலாங்க. நான் இன்ஜினியரிங் மட்டும் சொல்லலை, பேராமெடிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ப்ரைவேட் காலேஜ்லேயும் சீட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீட் எழுத போகிறவங்களுக்கு பயாலஜி நல்லா படிக்கணும். 10th 11th ஒரு அந்த கோத்ரூ பண்ணணும் நீட்டுக்கெல்லாம். இப்போ தான் 12th பையன் ஆரம்பிப்பான் எல்லாமே. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீட்டு ஜேஇ எல்லாம். ஆனால் 12th மார்க் ரொம்ப முக்கியம். அதுக்கு மட்டும் இந்த 2 மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணு. இதை தான் நான் சொல்லுவேன். நீ வந்து இப்போ வந்து ஜேஇக்கு படிக்க போகிறேன், நீட்டுக்கு படிக்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா 12th போயிடும், அந்த எக்ஸாமும் போயிடும். ஸோ அதனால் ஏதோ ஒன்றை ஷைன் பண்ணி ட்ரை பண்ணு. ஆனால் ரொம்ப முக்கியம் 12th மார்க் தான். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யார்கிட்ட போய் கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம். அதனால் இதுதான் தருணம். இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லீவை அடித்து தூள் கலப்புங்க. இந்த லீவுக்கான ஷெடியூல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தரேன். கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், ஹாஃப் இயர்லியில் நான் நல்லா பண்ணல, நான் செகண்ட் மிட் டர்மில் நல்லா பண்ணல, குவார்ட்டர்லியில் நல்லா பண்ணலன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு, நான் தான் காரணம், சரியாக படிக்கலை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஒழுக்கமாக படிக்காத சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ முடிக்கணும், எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்மாக நல்ல மார்க் எடுக்கணுங்கிறது தான் என்னோடய மோட்டிவ் 12th. ஸோ அதனால் 12th ஸ்டாண்டர்ட் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஜனவரி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம். ஸோ பப்ளிக் பிளானு, பப்ளிக் இம்பார்ட்டனு, பப்ளிக் கொஸ்டின்ஸு இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் படிக்க தயாரா? இனிமேல் நீங்கள் ஜூன்லேருந்து பண்ணிகிட்ருக்க தவிர இனி 2 மாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஜனவரியில் ஃபுல்லாக விட்டுட்டு ஃபெப்ரவரியில் போய் படிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா
10th கூட ஓவர் கம் பண்ணிடலாம். மார்ச்சில் தான் உனக்கு கடைசியில் எக்ஸாமு. 11th கூட சரி இந்த மார்க் எங்கேயும் எடுத்துக்க மாட்டாங்க, 12th போய் படிச்சுக்கலாம்னு நினச்சிருப்பான். ஆனால் 12th ஒரு ஆப்ஷன் கூட இல்லை. நீங்கள் ஜனவரியில் படித்து தான் ஆகணும். ஜனவரியில் தான் படிப்பேன்னு சொல்லி இந்த லீவையும் வேஸ்ட் பண்ணிடாது. இந்த லீவு ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த 12th மார்க்கு எங்கெல்லாம் கேட்குறாங்க, எங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, எங்கெல்லாமோ பார்க்குறாங்க மனசில் வச்சுக்கிட்டு, எங்கெல்லாமோ பார்க்கட்டும் விடுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மார்க் எடுங்க. அதுக்கப்புறம் போய் யாருக்கிட்டே போய் நிற்க வேண்டாம், தானாக எல்லாம் தேடி வரும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, 12th முடித்து எல்லா இடத்துலையுமே 12th மார்க்கு தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்லாம் அப்புறம் தான். என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு காலேஜுக்குள்ளே போகிறதுக்கே 75% வேணுங்கிறாங்க. அப்புறம் எப்படி 12th மார்க் 75% வேணுங்கிறாங்க ஜேஇ எழுதி NIT IITலாம் போகிறதுக்கு? ஸோ அதுக்கே இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்கும்போது சாதாரண ஒரு கல்லூரியில் போய் சேரும்போதும் அவனும் அந்த க்ரைட்டீரியா தான் கேட்பாங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், டிஎன்காசா, பேராமெடிக்கல் எவ்வளவோ இருக்குது, டேனுவாஸ் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த 12th மார்க் தாங்க. ஸோ அதனால் 12th மார்க்கை பற்றி இவ்வளோ தெளிவாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப் இயர்லியில் மிஸ் பண்ணிட்டோன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஏதாவது தப்பாக பேசுகிறதா சாரி. இனி வரப்போகிற காலங்களில் நம்ம சேனலில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கரியர் கைடன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சேனல் விட்டு போயிடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உட்காந்து புழிஞ்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, யோசிங்க. ஆஃப் எழுதி விட்டுட்டோம், பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி மார்க் எடுக்க போகிறோம். ரிவிஷன் முக்கியம் இல்லைங்க. ரிவிஷனில் நீங்கள் மார்க் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. ரிவிஷன் சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வீட்டிலேருந்து. அது நான் என்ன ஐடியாஸ்ன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? தேங்க்யூ.